ஹalleluya ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி. உம்முடைய விலைக்கிரயத்துக்கு அளவில்லை கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்கு அளவில்லை, உம்முடைய பிரசன்னத்துக்கு அளவில்லை. அவ்வளவாய் நிறங்களிலே நிறைந்து எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மகா பெரிய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்களுக்குள்ளே தங்கி நிரந்தரமாய் தங்கி இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, ஒவ்வொரு நாளுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய விலைக்கிரயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி. ஆமீன். இன்றைய நாளிலும் நாங்கள் யோவான்ல 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிப்போம். 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாம் 32வது வசனத்துல இருந்து 50வது வசனம் வரையும் தேவனுடைய வார்த்தை எப்படி எங்களுக்கு என்னத்து சொல்லுகிறது என்று நாங்கள் சில வசனங்களை நாங்கள் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னோம். ஆமே, நாங்கள் அப்படியாக அந்த வசனங்களை நாங்கள் தியானிப்போம். ஆமே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya. இந்த வசனத்துல நாங்கள் பார்த்தோம்னா, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே மெய்யாகவே என் சீசராய் இருக்கிறீர்கள். ஆமேன். ஹalleluya. ஆமேன். இயேசு எப்படியான வார்த்தைகளை இந்த இடத்துல பேசுகிறார் என்று பார்ப்போம். அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் சத்தியத்தை, என்ன சத்தியம், அதாவது இந்த வார்த்தைகள் என்ன பேசுகிறது, என்ன இந்த வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் முக்கியமாக நாங்கள் அதை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப அந்த வசனத்தை நாங்கள் எவ்வளவு நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு வீதமாக நாங்கள் இந்த வசனத்தை உட்கொண்டு அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக அதன்படி வாழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமீன். நாங்கள் வசனத்தை வாசிக்கும் போதுதான், அதை தியானிக்கும் போதுதான், அதை உட்கொள்ளும் போதுதான் அந்த வசனத்திலே தேவன் எப்படியான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்றும், அது அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால், எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய இருதயங்களிலே விசுவாசம் என்னது வர்த்திக்க பண்ணுகிறது. அதாவது பெருகிறது. விசுவாசம் என்னது எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. விசுவாசிக்காமல் நாங்கள் விசுவாசி ஒரு காரியத்தை நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் அந்த காரியம் என்னது நிறைவேறுகிறதா இருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்காமல் நாங்கள் மகிமையை காண முடியாது. ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா, சத்தியம் எங்களை விடுதலையாக்குகிறதாக இருக்கிறது. ஆமீன். அது உள்ள போக போக நாங்கள் அதை விசுவாசிக்க, அதை தியானிக்க, அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நாங்கள் அறிந்து அதை ஆழமாக தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகிறது. விசுவாசம் அளவில்லாமல் என்னது எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்பொழுது எங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது? விசுவாசம் எங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், சமாதானம், விடுதலை எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? எங்களுக்குள்ளே ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை பார்த்தோம்னா, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமீன். இது ஒரு மகிமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆமீன். முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த வார்த்தையில குறிப்பிடப்படுகிறது? இயேசு என்ன பேசுகிறார்? பிதா என்ன பேசுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் எங்களுடைய வாழ்க்கையிலே என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையிலே என்ன ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது? அளவில்லாமல் என்னது ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, விடுதலையை எப்பொழுது எங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது வெளியரங்கமாகிறது. ஆமீன். அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னோம், அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம்.
நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். நாங்கள் ஆபிரகாமோட சந்ததிதான். இப்ப நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு நாங்கள் ஒரு நாளும் அடிமையா இருக்கல, நாங்கள் அடிமைகள் இல்ல. அப்ப நாங்க என்னண்டு நீங்க விடுதலை ஆவோம் என்று நீங்க சொல்லுறீங்க. அப்ப நாங்கள் என்னத்திலே நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று நீங்கள் எங்களிடம் கூட கேட்கலாம். அதுக்குத்தான் இயேசு சொல்லுகிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். அடிமையாயிருக்கிறவன் ஒரு நாளும் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டான். குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆமீன். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடிமைகளாக, பாவிகளாக, பாவம் செய்கிறவர்களாக இருந்தார். ஆனால் இப்பொழுது மெய்ய குமாரன் நிலைத்திருக்கிற காரியமானது எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த காரியம் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமீன். பாவங்களுக்குள்ளேயும் அக்கிரமங்களுக்குள்ளேயும் வியாதிக்குள்ளேயும் கிடந்த மனிதனை எப்படி அவன் மீட்கப்படுகிறான் என்றால், குமாரன் நிலைத்திருக்கிற அந்த சத்தியத்தினூடாக நாங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகுவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் எப்படி விடுதலை ஆவோம்? இந்த சத்தியத்தினூடாக. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிவதனூடாக நாங்கள் விடுதலை ஆகிறவர்களாய் இருக்கிறோம். அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமீன். குமாரன் நிலைத்திருக்கிற அந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குகிறதாயிருக்கிறது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், ஆமீன், அந்த சத்தியம்தான் அவர் எங்களை விடுதலை ஆக்காவிட்டால் விடுதலை எங்களுக்கு இல்லை. அப்ப நாங்கள் இந்த சத்தியத்தை, நாங்கள் விடுதலை ஆயிட்டோம் என்ற அந்த சத்தியத்தை உண்டு கொண்டு அதை தியானித்து அதை நாங்கள் தியானிப்பதன் ஊடாகத்தான் எங்களுக்குள்ளே அந்த சத்தியம் நிலைத்திருக்கிறது. அந்த சத்தியம் எங்களுக்கு விளங்குகிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஆனபடியால் எங்களுக்கு மெய்யான விடுதலையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடப்பிக்கிறவர்களாக, காணக்கூடியவர்களாக, அதை மற்றவர்கள் வெளிச்சமாக, மற்றவர்கள் மத்தியிலே அந்த காரியம் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை அதை நாங்கள் அறியாவிட்டால் அந்த காரியம் அந்த விசுவாசமோ அந்த காரியம் உங்களுக்குள்ள வரும் என்று அது எங்களுக்குள்ள இருக்கிறது, அது எங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னா, ஆமீன், அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஆகையால் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. அப்ப இயேசு சொல்றார், நீங்கள் பாவங்களை செஞ்சு கொண்டு அக்கிரமங்களுக்குள்ளேயும் வியாதிகளுக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு விடுதலையே நீங்க காணவே இல்லை. அப்ப நீங்க என்னண்டு ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுவீங்க, என்னண்டு பிதா எங்களுடைய தேவன் என்று சொல்லுவீங்க. ஒரு விடுதலையும் உங்களோட வாழ்க்கையில நீங்க காண இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில இப்ப பார்த்தாலும் கண்ணீரும் போராட்டமும் சமாதானம் இல்லாமையும் ஒரு ஆசீர்வாதமே காண முடியாத படிக்கு தடையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்ப நீங்க என்னென்று இயேசு என்று சொல்லுவீங்க, பிதா என்னுடைய தேவன் என்று சொல்லுவீங்க, என்னென்று சொல்லுவீங்க. இப்ப நாங்க பார்த்தோம்டா, அநேகருடைய வாழ்க்கையில நாங்க பார்த்தோம்டா, இப்பொழுதும் நாங்க தேவனை தேடுறோம், நாங்க இயேசு கிறிஸ்துவ தேடுறோம், நாங்க சர்ச்சுக்கு போறோம் என்று சொல்லுவினோம். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள், வியாதிகள், தடைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் ஏன் அதை விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறார்கள்? அப்ப என்னென்று நீங்க பிதாதான் என்ற தேவன் என்று சொல்லுவீங்க என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தினூடாக சுட்டி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாங்கள் இப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்க ஏன் விடுதலை ஆகவில்லை என்று அநேகர் இந்த நாட்களிலே சிந்திக்கிறது குறைவாக இருக்கிறது.
இருக்கிறது. அடுத்த வசனத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னோம், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா. அப்ப நாங்க பார்க்கிறோம் என்று சொன்னா, இயேசு என்று இந்த நாட்களில் கூட இயேசு என்று நாங்கள் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த வார்த்தையின் உட்கருத்தை, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறார் என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு எங்கு இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதனால் தான் இயேசுவை அவர்கள் சரியான விதத்தில் அறியவில்லை என்றால் அவர்கள் இயேசுவே இயேசுவே என்று கத்தினாலும் இயேசுவே இயேசுவே என்று அற்புதம் செய்வீர்கள், ஆனால் நான் அறிய மாட்டேன், தள்ளிப்போ என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவேர் என்ற வார்த்தையை நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க சத்தியத்தை அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? சரியான முறையில் அறிய வேண்டும். இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறார், எப்படி எங்களுக்குள்ளே அவர் எங்களுடைய எலும்புக்கும் சதைக்கும் உரியவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியான வசனங்களை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்வதில்லை. அதனால் தான் இப்பொழுதும் இயேசு என்று சொல்லலாம், பிதா என்னுடைய தேவன் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் என்னென்று நீங்க சொல்லுறீங்க, என்னண்டு உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, அக்கிரம் இருக்கு, என்ன வியாதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னென்று நீங்க பிதாதான் என்னுடைய தேவன் என்று சொல்றீங்க, அதுல எந்த அர்த்தமும் இல்லையே என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால், அப்ப தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஆமீன். அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏற்றுக்கொள்வதென்றால் என்ன? எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார், எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பதை வார்த்தைகளுடன் சத்தியத்தினூடாக அந்த அறிகிற அறிவுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்து மேலே அன்பாயிருப்பது. ஆமீன். அப்ப நாங்க அப்படியாக இந்த வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, அடுத்த வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். அப்படியாக இந்த வார்த்தையிலே 43வது வார்த்தை பார்த்தோம்னா, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா. என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறேன் என்று சொன்னா, அநேகர் இந்த காலங்களில் கூட இயேசு இயேசு என்று சொல்லினோம், ஆனா இயேசு எங்களுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறேன், அந்த வார்த்தையில என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறார்கள். அதனால் தான் பாவத்தில், அக்கிரமத்தில், வியாதியில், பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா. அதாவது அவருடைய வார்த்தையை அறிகிறதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறார்கள். அப்ப நாங்க இந்த வார்த்தையை சொல்வதனூடாக அவர்கள் அதை எடுத்து வாசிச்சு அதை தியானிச்சு பார்த்தாலே அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யறீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அதை ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய காரியங்களை அவர்கள் நாங்கள் இப்படித்தான் வளர்ந்தோம், இப்படித்தான் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோம், என்னென்று இப்படி நாங்கள் மாற முடியும், இப்படி என்னென்று சொல்ல முடியும் என்று வார்த்தையை விசுவாசிக்காதவர்களாய் தங்களுடைய ஜென்ம சுபாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாங்க முதல்ல மனுஷருடைய பேச்ச, மனுஷர் காரியங்களை விட்டுட்டு என்ன தேவன் சொல்லுகிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா. அவர் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்க முடியாம அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் அப்ப என்னால ஒன்றுமே செய்யலாது என்று தேவன் இந்த வார்த்தையினூடாக சொல்றதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் தொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. சில பேர்
பார்த்தோம் என்று சொன்னா சும்மா தங்கள் வசனத்தை விட்டு விட்டு அவர்கள் தங்களுடைய பழைய காரியங்கள், பாவம் என்றா அந்த பாவத்தை குறிச்சான காரியங்கள், அப்படியான பழைய காரியங்களையும் அதை பைபிள் வார்த்தையை எடுக்காதபடி வேறு காரியங்களை பேசுகிறவர்களா இருக்கிறார். ஆனா நாங்கள் அப்படி இல்லாதபடி நாங்கள் சத்தியம், அதாவது வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்குள் இருக்கிறார், எப்படி இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் இப்படியான வசனங்களை ஆராய்ந்து கற்பதனூடாக எங்கள் சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, எங்களுடைய வாழ்க்கையில் வியாதியிலிருந்து விடுதலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த காலத்திலே நாங்கள் உலகத்து ஜனங்களை பார்த்தோம்டா, அப்ப நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள், ஆனந்தமா இருக்கிறார்கள், மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம்? ஏன்னா நானே நிறைய பேரை கண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வழி விலகி போய் கிறிஸ்துவை சேடாதபடி தெய்வமே வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, நாங்கள் எதற்கு காலடி எடுத்து வச்சாலும் அதில் தடை ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்கள் வசனத்தை வாசிக்காதபடி இருக்கிறார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத என்ன தேவனை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை என்றுட்டு தேவனை ஒரு பக்கத்துல வச்சுட்டு பிரச்சனைகளையும் அவர்களுடைய காரியங்களையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை குறித்து பேசுவதோ வார்த்தையை சொல்லுவதோ ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது, இது காரியத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை, இப்படியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முதல் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளு, சத்தியத்தை சொல்லு, வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை பேசுங்க, கிருபை நிறைந்த வார்த்தையை எடுங்க. அதாவது பைபிள்ல நாங்க பார்த்தோம்னா அநேகருடைய, அதாவது புதிய ஏற்பாட்டு காரியத்துல நாங்க பார்த்தோம்னா அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும் பதில் எங்கேயுமே இல்லை. நீங்க உலகத்து ஜனங்கள்கிட்ட போகாதீங்க, போய் என்ன சொல்றது, ஒரு காரியத்தை போன் பண்ணி ஒரு காரியத்தை சொல்றது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு காரியம் இருக்குது, நான் என்ன செய்யறது? ஒன்றுமே நீ செய்ய தேவையில்லை. பைபிள் எடுங்க, பைபிளை படிங்க, அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, அதன்படி சொல்லி ஜெபிங்க. ஒரு வியாதியா மத்தேயு 10:1 எடுத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதி சகல நோய்களை நீக்கவும் நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் என்று தேவன் எங்களுக்கு எவ்வளவோ பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய கரங்களிலே, எங்களுடைய சரீரங்களிலே வைத்திருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் எப்படி எங்களுக்கு எவ்வளவோ வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறோம். அந்த அறியாமை என்கின்ற மனக்கதவுகளால தான், அதாவது அந்த திறக்கப்படாதபடி இருக்கிறதால தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரச்சனைகளை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. ஆமீன். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நான் எவ்வளவோ சொல்றேன், எவ்வளவோ வார்த்தையை பேசுறேன், எவ்வளவோ வார்த்தை உங்களிடத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், நான் இப்படித்தான் இருக்கிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 51வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். நாங்க இப்ப அழுது கொண்டிருப்போம், சில பேர் எங்களுக்கு மரணம் வரப்போகுது, எங்களுக்கு வியாதி இருக்கு. இந்த வசனத்தை பாருங்க, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால். ஆமீன். எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று பாருங்க. அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா, அந்த வார்த்தையை தியானிச்சா, அந்த வார்த்தையை விசுவாசித்தா என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வார்த்தையை வாசிச்சு அதுக்கு நன்றி சொன்னாலே காணும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற மகிமை அளவு கடந்ததா இருக்கும். அநேகர் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வெளிச்சத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நாங்கள் அழுது கொண்டிருக்க தேவையில்லை, எங்களுடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் மற்றவர்களிடத்தில் போய் இருளை கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் பேசுகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்த ஆவியானவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்து பிரகாசிப்பதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் மரணத்தை காண்பதில்லை, ஒரு நாளும் வியாதியோடு வருத்தத்தோடு கவலையோடு இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீர் இருக்கிற என்றால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் இருக்கிற பிரகாரமாகவே நாங்களும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆமீன். ஹல்லேலூயா. இப்படியான கிருபைகளை வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். தேவன் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பன், இந்த வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன்.